Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு அப்படின்னா, எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவும் சொல்லிடுறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் போடாதவங்க, போட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போட கற்றுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வெஹிக்கிளும் பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. வண்டியில் பிரேக் இல்லாமல் எங்கேயும் நம்ம ட்ராவலும் பண்ண முடியாது. ஸோ பிரேக் மாதிரி இது ஸ்டாப் லாஸ். டார்கெட் அப்படின்னு நம்ம போய் சேர தூரத்தை வந்து இலக்கு நிர்ணயிக்கிறது டார்கெட். ஸோ ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பேர் ட்ரேடிங் கிடையாது, கேம்லிங். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்களா கேம்லிங் பண்ணிங்களா டிசைட் பண்ணிங்க. ஏன்னா வந்து நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சார் இன்றைக்கி 500 வருது, நாளைக்கு 500 வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 லாஸ் ஆகிடுது. இன்றைக்கி 5000 வருது, நாளைக்கு 5000 வருது, நாளைக்கு 10,000 போயிடுது. அப்போது என்ன சென்ட்ரலில் யார் பழைக்கிறது? டேக்ஸ், ப்ரோக்கரேஜ் இப்படி தான் போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்டத்தட்ட நான் 16 வருஷம் இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லோரும் தெரியும், என்னுடைய 7 இயர்ஸ் வீடியோவும் தெரியும். லாஸஸ் ஜோன் 2007 2014 தெரியாதவங்க ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள், இல்லை வீடியோ எண்டில் வரும், அதையும் பாருங்கள். இந்த 16 வருஷத்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இதில் ஸ்கேல்பிங் பண்ணுற சார் நிறைய டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, ரூல்ஸ் என்ன இருந்தால் சொல்லி, முக்கியமான விஷயம் தான் எப்படி என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கேல்பிங் அப்படின்றது இன்னும் ஒரு சீக்கிரம் என்ட்ரி ஆகிட்டு சீக்கிரம் வெளியே வர மேட்டர் மாதிரி மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இன்ஸ்டண்ட்டாக சார் ஒரு 50 பைசா கிடச்சா டக்குன்னு வெளியே வந்துடலாம், இல்லை ஒரு 50 பைசா கிடச்சா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரும், ஒரு குயிக் மூமெண்டம் வந்து அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதாவது உடனே உள்ளே போய்ட்டு வெளியே வரதுக்கும் சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சரி, என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறதுலாம் யாரும் கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா ஒருத்தருடைய அனுபவத்தை தான் இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறாங்க. இதில் அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம ஒரு வேலை கற்றுக்கணுன்னு வந்துட்டோம், அது முழுசாக கற்றுக்கிறவரில் நம்ம வந்து வேறு எங்கே நம்மளோட கவனம் சிதறக்கூடாது. அதாவது என்ன வேலையாக வந்தோமோ கற்றுக்கணும், ட்ரேடிங் பண்ணணும். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ கற்றுக்கிட்டு பண்ணுறவரை ட்ரேடிங் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு யாரோ சொன்னாங்க, யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், அதை பார்த்து பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திடீர்னு போய்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிடுச்சு, அந்த வீடியோ சரியில்லை அப்படின்றது தப்பு. ஃபஸ்ட்டு அந்த மேலே உங்களுக்கு ஃபுல்லு கான்ஃபிடென்ஸ் வரணும். அதுக்கு கிவ் அப் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். என்னென்னா நீங்கள் வந்து மாற்றி பண்ணிட்டு இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது ஒரு மாதம், அது ஒரு மாதம், அந்த இன்னொன்று ஒரு மாதம் இப்படியே பண்ணா வருஷ கணக்கில் போயிட்டே இருக்கும், எதையும் கற்றுக்கிட்ட பாடு இருக்காது. ஓகே, தயவு செஞ்சு சொல்கிறேன், டோன்ட் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால். தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து 10,000 போட்டு லாஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இல்லைப்பா எங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து 5,000 10,000 பத்தாது, 5,000 10,000 இருந்தால் லாஸ் ஆகுமா, அப்போது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டால் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றிலும் தவறு. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. யார் சொன்னது அப்படி? பெரிய கேபிட்டல் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாது. எப்பவுமே தொடக்கம் வந்து சின்னதாகவே இருக்கட்டும். 5,000 10,000 இதுக்குள்ளே தான் இருக்குது. இது தவிர்த்து மேலே போகாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்றது இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் தான் நம்ம சைக்காலஜி, எமோஷ்னல்லாம் என்ன, நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொண்டு வர மேபி 1 to 5 டைம் நீங்கள் எந்த கேபிட்டல் கொண்டு வந்தால் வைப் அவுட் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க, புரிஞ்சுங்க. நீங்கள் அனுபவத்தில் கற்றுக்கிட்டாலும் சரி, இதை நீங்கள் வேறு எங்கேருந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து யாராவது கற்றுக்கிட்டாலும் சரி, இதை வந்து முழுவதும் ஃபஸ்ட்டு கொண்டு வர பணம் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். ஏன்னா வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வரீங்க லாஸ் ஆகிடும், செகண்ட் கொண்டு வரீங்க லாஸ் ஆகும், 3வது கொண்டு வரீங்க லாஸ் ஆகிடும். சார் ஏன் சார் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா, எஸ் இட்ஸ் ரியாலிட்டி, வேறு வழியே கிடையாது, இப்படி தான் இருக்கும், லாஸ் ஆகும். இந்த லாஸை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒருவேளை யாருன்னா அப்படி சொன்னாங்க, 10,000 போட்டு லாஸ் ஆகிடும், ஆனால் 1 லட்ச ரூபா போட்டால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும், டெய்லி 500 சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முற்றிலும் தவறு. அந்த மாதிரி முட்டாள்தனத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த 1 லட்ச ரூபா கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு வைப் அவுட் ஆகிடும். ஓகே, தொடக்கம் சிறியதாக இருக்கும். ஸ்டார்ட் ஸ்மால்.
சரி, மூணாவது என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இந்த ஒரு சில யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி, 99.9 ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி, 98% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் போட்டு வீடியோ போடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக, அதாவது டெய்லி 1 lakh ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி, டெய்லி 10,000 rupees ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போடுவாங்க. அதான் குட் ஸ்ட்ராட்டஜியா? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ, அதாவது ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி பரவாயில்ல, ஒரு 70% ஒர்க் ஆகுது, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 70% ஒர்க் ஆகுது அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு மிங்கிள் ஆகணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் உங்களுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கணும். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுனாவே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துடும். ஆஹா, இந்த நாம் நினச்ச ஸ்ட்ராட்டஜி இங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்குது, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது 70% இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி, குட் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து தப்பே கிடையாது. மேபி 65% வந்தாலும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அதை புரிஞ்சுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் நினச்சிருக்காங்க நல்ல ஒரு 80%, 90%, 95% வந்தாலும் நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. 70லேருந்து 65, 75% எந்த ரிசல்ட் கொடுக்குதோ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதில் எந்த தவறும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சார் அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நல்ல ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ப்ராக்டிஸ். அதாவது எப்படி எதுவும் ப்ராக்டிஸ், நிறைய பேர் ப்ராக்டிஸ்னால் நான் சார் இந்த வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தேன், இங்கே இன்றைக்கி ஒர்க் ஆச்சு, இப்படி ஒர்க் ஆச்சு, ப்ராக்டிஸ் பண்ண அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, ஒரு அந்த ட்ரெண்டு நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பிரேக் டவுன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிரேக் டவுன் அந்த வந்த உடனே தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்கே போக போகுதுன்றது உங்களுக்கு நீங்கள் ஆணித்தனமாக வந்து டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ப்ராக்டிஸ் ஃபார்மாலிட்டிக்கு பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே ஆப்ஷன் பையிங் பற்றி தகவல்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ 1000 likes அபவ் மூவ் ஆகிடுச்சினாலும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் மோட்டிவேஷன். ஏன்னா நிறைய பேர் சும்மா எத்தனையோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா டைம் இருக்குதுல. ஏன்னா இப்போ நம்மளோட வீடியோ ஒன்று ஸ்பெஷல் கிடையாது. அவங்களுக்கு லட்ச வீடியோவில் நம்மளுக்கு ஒன்று லைக் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கூட வராது அவங்களுக்கு. ஓகேங்க, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் பையிங் பற்றி தகவல்கள் நிறைய ஷேர் பண்ணி ரெடியாக இருக்கேன். ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த அளவுக்கு வரணும். நம்ம இதில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூமெண்டம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, அதில் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 100 இல்லை 500 இல்லை 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ண என்னன்னா உங்களுக்கு ட்ரேடிங் எங்கே பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்ற விஷயம் வந்து முன்கூட்டியே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது அந்த ட்ரேட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிடுச்சுனா கூட உங்களுக்கு எஸ்எல் ஈஸியாக கட் பண்ணிட்டு வெளியே வர முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5வது, சரி இதெல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த ப்ராக்டிஸ் பண்ணது ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் மந்த்லி ரிசல்ட் எடுங்க. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எனக்கு இத்தனை சக்ஸஸ் ஆச்சு, இத்தனை ஃபெயில் ஆச்சு, எனக்கு இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி உயிர் கொடுக்குறதே வந்து ப்ராக்டிஸும் அதனுடைய ரிசல்ட்டும் தான். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அதனுடைய உயிர் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு 85% ஒர்க் ஆகுதா, இல்லை 70% ஒர்க் ஆகுதா? நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி 70% ஒர்க் ஆகுதா நீங்கள் சொல்லணும். யாரோ ஒரு யூடியூப்பில் சொல்லிட்டாங்க 75% ஒர்க் ஆகுது அப்படின்றத பிளைண்டாக அப்படியே நீங்கள் போட்டு பண்ணக்கூடாது. அதை உங்களுக்கு 70% ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது இப்போ மேபி இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற விஷயம் புரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80% நம்ம வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சொல்லித்தரேன், எல்லாம் ஓகே. ஆனால் அதை அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்களுக்கு கண்ணு டியூன் ஆகணும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து லோ டவுன்டேஷன் ஃபார்மேஷன் ஆகுதுன்றது என் கண்ணுக்கு தெரிஞ்சது, அவங்க கண்ணுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிகிற வரலாம், எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியாது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க நம்பிக்கை வரணும், கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா ரிசல்ட் ட்ராக் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் மாதம் 75% வந்துச்சு, 2வது மாதம் 80, 3ஆம் மாதம் வந்து 90, இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் வந்து ரிசல்ட் ட்ராக் பண்ணிட்டு வருங்க.
ஒரு சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா 50%க்கு கீழே கூட போகும் ரிசல்ட். நோ ப்ராப்ளம், நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, தப்பு ஒன்றும் பண்ணல, கரெக்டாக தான் இருக்கீங்க. 50% வந்ததுனால நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கே தான் இருக்கிறது பிரச்சனையே. என்னென்னா எல்லா மாதமும் நம்ம ரெகுலராக மாதம் வேலை செய்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பிஸ்னஸ்னால் அப்படியே இப்போ ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும்னு. ஒரு சில மாதம் இப்படி இருக்கும், மைனஸ்லேயே நம்மளுடைய பர்சன்டேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு என்ன ஆவரேஜாக நமக்கு வரணும். வந்து இப்போ 85% 70% சொன்னால் ஆவரேஜ். இப்போ இந்த 20 ட்ரேடிங் டேஸில் மேபி 2 நாள் 3 நாள் வந்து எஸ்எல் ஹிட்டாக இருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி தான் அந்த 75-70% ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்கேல்பிங் ரூல்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாத வெள்ளம் சும்மா ஆப்டம் சாப்பிட்டன்ற மாதிரி மார்க்கெட்டு மேலே போகுது கீழே போகுது, ஒரு என்ட்ரி ஆகிட்டோம், டக்கு டக்குன்னு பயந்து வெளியே வந்துட்டோம், கொஞ்சம் ப்ராஃபிட்டில் அது திடீர்னு கொஞ்சம் லாஸ் ஆகுது, வெயிட் பண்ணலான்னு இருந்தோம், பெரிய லாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஸ்டோரி க்ரியேட் பண்ணாதீங்க. அது என்ன ஆகணும், உங்கள் ஃபேமிலி பாதிக்கும். உங்கள் கேபிட்டல் போச்சுன்னா என்ன ஆகும், உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலி பாதிக்கும் அது. ஓகே, உங்களோட போகிறது கிடையாது அது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.